பஞ்சபூதமும் பருவநிலையும் நாடக கதை முன்னோட்டமாக கதைக்களம் வீடு பங்கு பெறுபவர்கள் தாய் மகன். அம்மா, நான் பள்ளிக்கு சென்று வந்துவிட்டேன் அம்மா. அடே என் செல்ல மகனே, வா வா வா. ஆமாம், பள்ளியில் என்னவெல்லாம் சொல்லிக் கொடுத்தார்கள்? தமிழ் பாடம், கணித பாடம், அறிவியல் பாடம் போன்ற பாடங்கள் எல்லாம் நன்றாக படித்து வந்துள்ளேன் அம்மா. ஓ அப்படியா, மிக நன்று. சிறிது நேரம் ஓய்வெடு, சிறிது நேரம் விளையாடு, பிறகு படிக்கலாம். வீட்டு பாடம் செய்யலாம், சரியா? சரிம்மா, சிறிது நேரம் தொலைக்காட்சி பார்த்துவிட்டு வீட்டு பாடம் செய்கிறேன் அம்மா. சரி பார். அண்மை செய்தி. கேரள வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 41ஆக உயர்ந்துள்ளதாக அம்மாநில காவல்துறையினர் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். அதிக காற்று மாசு உள்ள நகரங்கள் என்ற பட்டியலில் டெல்லியை பின்னுக்கு தள்ளியிருக்கிறது நியூயார்க் நகரம். கனடாவில் கடந்த மார்ச் மாதம் முதல் தொடர்ச்சியாக காட்டுத்தீ பரவி வருகிறது. இதுவரை 2000த்திற்கும் மேற்பட்ட இடங்களில் பற்றிய காட்டுத்தீயால் 94 லட்சம் ஏக்கர் பரப்பளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அந்நாட்டின் கிழக்கு பகுதியில் உள்ள அல்பர்டா, நோவா ஸ்கோட்டியா, பிரிட்டிஷ் கொலம்பியா, ஒன்டாரியோ உள்ளிட்ட மாகாணங்களில் பெருத்த சேதத்தை விளைவித்துள்ளது. அம்மா அம்மா, ஏம்மா இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது என்று எனக்கு சொல்லுங்கள் அம்மா. ஓ அதுவா மகனே, ஒரு காலத்துல நம்ம ஊர் எப்படியெல்லாம் இருந்தது தெரியுமா? சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா? அது என் நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீழாகுமா? பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா? சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா? அட என் நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீழாகுமா? அப்படி இருந்த ஊர் ஏம்மா இப்படி மாறிடுச்சு? சொல்றேன்பா கேளு. ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தாராம். அவர் கடவுள் பக்தி கொண்டவராம். காட்சி 1. முருகன் கோவில். பங்கு பெறுவோர் விவசாயி, கடவுள், சில விவசாயிகள். முருக மருதமலை மாமணியே முருகையா, மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலங்காக்கும் வேலையா, மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலங்காக்கும் வேலையா, மருதமலை மாமணியே முருகையா. அப்பனே முருகா, ஞான பண்டிதா, கருணை கடலே, இந்த அடியவனின் குரல் உமக்கு கேட்கிறதா? முருகா, தமிழ் கடவுளே, அப்பனுக்கு புத்தி சொன்ன சுவாமிநாதனே, உன் திருவடியே என் மனமல்லவா? பக்தா, ஏன் மெய்யுருக வேண்டி என்னை அழைத்தாய்? நம் தேசத்தில் எங்கு பார்த்தாலும் பசி, பஞ்சம், வறட்சி என பூவுலகில் பிறந்த அனைவரும் கடுந்துன்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் உயிரிழந்தும் வாழ்விழந்தும் அவல நிலையில் வாழ்கிறார்கள். முருகா, அவர்கள் வாழ்வில் ஒரு மறுமலர்ச்சியை உண்டாக்குங்கள். பரம்பொருளை உண்டாக்குங்கள். நீங்கள் எல்லாரும் விவசாயம் செய்து சிறப்பாக செழுமையாக தானே வாழ்ந்து வந்தீர்கள். தற்போது ஏன் இப்படி துன்பப்படுகிறீர்கள்? இயற்கை பொய்த்து விட்டது முருகா, பொய்த்து விட்டது. மழை இல்லை, தண்ணீர் இல்லை. கடும் வறட்சியால் ஓராண்டு காலமாக உண்ண உணவும் இல்லை. தவித்து வருகின்றோம் கந்தா, தவித்து வருகின்றோம். அப்படியா? சற்று இருங்கள் ஐயா. உங்களுடைய துயரத்திற்கும் தீர்வு வேண்டும் எனில் அந்த ஐவரும் இங்கே வந்தாக வேண்டும். காட்சி 2. இடம் ஊர் பொதுமன்றம். பங்கு பெறுவோர் பஞ்சபூதங்கள், விவசாயி, சில விவசாயிகள். நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு ஆகிய பஞ்சபூதங்களும் கடவுளை வணங்குதல். பஞ்சபூதங்களே, எங்கு பார்த்தாலும் பசி, இயற்கை சீற்றம் என உங்களால் மக்கள் பெரும் துன்பத்தில் இருப்பதாக குற்றச்சாட்டு. எதன் காரணமாக இத்தனை துயரங்கள்? பருவநிலை மாற்றம் குறித்த உங்கள் தரப்பு நியாயத்தை இச்சபையில் நீங்கள் கூறலாம். முதலாவதாக நிலம், நீங்கள் உங்கள் தரப்பு நியாயத்தை எடுத்து கூறுங்கள், பார்க்கலாம். கடவுளே, எங்கும் பசுமை, பூத்து குலுங்கும் மலர்ச்சோலை, மயிலும் மானும் ஓடி விளையாடும் காடு என பல்லுயிர்களும் வாழ்வதற்கு ஏற்ற வகையில்தான் நான் இருந்தேன். ஆனால் இந்த மனிதர்களோ அவர்களின் சுயநலத்திற்காக முதலில் காட்டை அழித்தனர், பிறகு விவசாய நிலங்களை அழித்தனர்,
செயற்கை உரம், நெகிழி பயன்பாடு என மண்ணை முழுவதும் மலடாக்கியது இந்த மனிதர்கள்தான். இப்படி மரங்களையும் காடுகளையும் அழித்து விட்டதால் பூமி வெப்பமயமாகிறது. நிலநடுக்கத்தால் மக்கள் பாதிக்கப்படுகின்றனர் என்றால் நான் என்ன செய்வேன் முருகா? நீங்களே சொல்லுங்கள். தாங்கள் சொல்வதும் சரிதான். மண்ணை மாசுபடுத்தி இயற்கை சீற்றம் ஏற்படுவதற்கு பாதி காரணம் என்னவோ நீங்கள்தானே. வணங்குகிறேன் கந்தா. மக்கள் அடைந்த துயரத்தில் மிகப்பெரிய பங்கு நீராகிய உங்களுக்கு தான் என்பது விவசாயிகளின் குற்றச்சாட்டு. உங்கள் தரப்பு நியாயம் என்னவோ அதை இப்போது கூறுங்கள். கந்தா, நான் மேகத்தில் இருந்து மழையாக பொழியும் போது தூய்மையான நீரைத்தான் மக்களுக்கு தருகிறேன். ஆனால் மக்களோ நீர்நிலைகள் எங்கும் சாயக் கழிவுகள், நெகிழி குப்பைகள், மருத்துவ கழிவுகள் என நீர்நிலைகள் அனைத்தையும் மாசுபடுத்தியது இந்த மனிதர்கள் தானே முருகா. அது மட்டுமல்ல, மண்ணில் இவர்கள் பயன்படுத்தும் ரசாயன கழிவுகள் அனைத்தும் நிலத்தடி நீர் வடிவில் இருக்கும் எண்ணெய் மிகவும் பாதித்து விடுகிறது முருகா. நீர்வளத்தை நெடுங்காலம் பாதுகாக்கும் மணலையும் அள்ளி விடுகின்றனர், பனை மரத்தையும் வெட்டி விடுகின்றனர். பிறகு நீர்வளம் சரியாக இல்லை என்றால் நான் என்ன செய்வது? நீங்களே சொல்லுங்கள் முருகா. இவர்கள் செய்யும் தவறுகளால் தான் பருவநிலையும் மாறுகிறது. ஆடிப்பட்டம் தேடி விதை என்பார்கள். ஆடி மாதம் பெய்ய வேண்டிய நான் பருவநிலை மாறி மார்கழி மாதம் பெய்ய வேண்டிய நிலையாயிற்று. மக்களும் என்னை கேலி கூத்தாக பார்க்கிறார்கள் முருகா. நிலமும் நீரும் உங்கள் தரப்பு நியாயங்களை கூறினீர்கள். நீங்கள் கூறியவற்றை கேட்டவரை மனிதர்களின் தவறும் உள்ளதாக தெரிகிறது. சற்று பொறுங்கள். காற்றை அழைத்து அதன் பக்கம் இருக்கும் நியாயத்தை கேட்போம். வணங்குகிறேன் குமரா, வணங்குகிறேன். மக்களை மகிழ்விக்கும் தென்றலும் நீங்கள்தான், அச்சுறுத்தும் புயலும் நீங்கள்தான். இப்பருவநிலை மாற்றத்திற்கும் விவசாயிகள் படும் வேதனைக்கும் உங்கள் பதில் என்னவோ இச்சபையில் கூறுங்கள். குமரா, மரங்களும் செடி கொடிகளும் தான் எனது பிறப்பிடம். முதலில் அவற்றை அழித்தது மனிதர்கள்தான். சுவாசம் இல்லாத இப்புவியில் உயிர்களுக்கு வாழ்வேது என்பதை உணராமல் வாகன புகை, தொழிற்சாலை புகை என மாசு கலந்த புகைகள் என்னுள் கலக்கிறது. மனிதர்களின் நவீன வளர்ச்சிக்காக இயற்கையை மாசுபடுத்துகின்றனர். பிறகு இயற்கையால் எங்கள் வாழ்வாதாரம் போய்விட்டது என்று புலம்பி என்ன பயன்? நீங்கள் சொல்வதும் சரிதான். மனிதர்களின் அவசர உலக வாழ்விற்கு இயற்கையை மாசாக்குகின்றனர். நிலம், நீர், காற்று ஆகிய மூவரின் குற்றச்சாட்டுமே சரியாகத்தான் உள்ளது. இருப்பினும் இன்னும் இருவர் இருக்கிறார்கள் அல்லவா? அவர்களையும் கேட்போம். சற்று பொறுங்கள். காட்சி 3. இடம் ஊர் பொதுமன்றம். பங்கு பெறுவோர் ஆகாயம், நெருப்பு மற்றும் விவசாயி. வேலவா, முத்தமிழ் கடவுளே, முத்துக்குமரா, வணங்குகிறேன். வணக்கம். நிலம், நீர், காற்று என மூவரும் தாங்கள் மாசடைந்ததற்கு காரணம் மனிதர்களே என்பது அவர்கள் வாதம். தாங்கள் கருத்து என்னவோ? ஐயனே, அவர்கள் மூவரும் கூறியதைப் போல் இயற்கை மாசடைந்து மனிதர்களின் இந்த அவல நிலைக்கு காரணம் அவர்களேதான். நிலம், நீர், காற்று என அனைத்தையும் மாசுபடுத்திய விளைவைத்தான் இன்று பசி, பஞ்சம் என அனுபவிக்கிறார்கள். மனிதர்களின் இச்செயல்களால் தான் ஓசோன் படலம் சிதைந்து சூரிய கதிர்வீச்சால் பல விளைவுகள் மனிதனுக்கு ஏற்படுகிறது. எங்களில் மீதமிருக்கும் நெருப்பையும் இவர்கள் விட்டு வைக்கவில்லை. அவரையும் அலையுங்கள், அவரின் அவல நிலையையும் கேட்டறிக. மீதமிருக்கும் நெருப்பின் வாதத்தையும் கேட்டுவிட்டால் தீர்ப்பை வழங்கிவிடலாம். செங்குருதி செய்யோனுக்கு என் வணக்கங்கள். இவ்வளவு நேரம் இங்கு நடந்ததை எல்லாம் மேலிருந்து பார்த்து கொண்டிருந்தேன். இறைவா, என்னால் உருவாகும் எரிமலை சீற்றத்திற்கும் காட்டுத்தீயினால் பல வனவாழ் உயிரினங்கள் அழிவதற்கும் காரணம் இந்த மனிதர்கள்தான். ஐயனே, மற்ற நால்வரும் மாசுபட நாங்கள் தான் காரணம் என்று கூறினார்கள். அதில் கூட நியாயம் இருந்தது. நெருப்பின் சீற்றத்திற்கு நாங்கள் எப்படி காரணமாவோம்? ஓ, அப்படியா? சற்று நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள். பிறகு தெரியும் யார் மீது தவறு என்று. சரி, கேளுங்கள். தாங்கள் வசதியாய் வாழ மரங்களை அழிப்பது யார்? மனிதர்கள்தான். விரைவாய் செல்ல வேண்டுமென வாகனங்களை அதிகமாய் பயன்படுத்துவது யார்? மனிதர்கள்தான். கழிவுகளை எங்கே கலப்பது என தெரியாமல் நீரில் கலந்து நீரை மாசாக்குவது யார்? மனிதர்கள்தான். மண்ணை சுரண்டி நீர்வளத்தை குறையச் செய்து இளந்தென்றலாய் இருந்த காற்றை வெப்பக்காற்றாக மாற்றி எரிமலையாய் என்னை சீரச் செய்தது நீங்கள்தான். பனிமலை உருகுவதும் கடல் மட்டம் பெருகுவதும் மனிதர்கள் செய்யும் தவறுகளால் தான். இவ்வளவு தவறுகளையும் செய்வது என்னவோ மனிதர்கள், ஆனால் குற்றம் சொல்வது என்னவோ எங்களை. இறைவா, எங்கள் தரப்பு நியாயங்களை நாங்கள் சொல்லிவிட்டோம். நல்லதொரு தீர்ப்பை நீங்கள்தான் வழங்க வேண்டும். காட்சி 4. பங்கு பெறுவோர் விவசாயி, கடவுள், பஞ்சபூதங்கள். இறுதியாக நாடகத்தின் தீர்ப்பை வழங்குதல். உங்கள் அனைவரின் வாதத்தை கேட்ட பிறகு தவறுகள் அனைத்துமே மனிதர்கள் மீதுதான் இருக்கிறது. நீங்கள் இயற்கையை சரியாக பயன்படுத்தும் பொழுது இயற்கை உங்களை நலமாக பார்த்து கொள்ளும். பஞ்சபூதங்களை மாசுபடுத்திவிட்டு பருவநிலை மாறிவிட்டது, பசி, பஞ்சம் என புலம்பி என்ன பயன்? இயற்கை என்பது நம்மை காப்பதற்கே, அழிப்பதற்கு அல்ல. ஆனால் இயற்கையை அதன் தன்மையிலேயே இருக்கவிட்டால் மட்டுமே நல்லதொரு வாழ்வை பெற முடியும். எனவே இயற்கையை பாதுகாப்போம், வளமான வாழ்வை பெறுவோம்.
முருகா, எங்கள் தவறுகளை நாங்கள் நன்கு உணர்ந்து விட்டோம். இனிமேல் இயற்கையை மாசுபடாது காப்பது எங்கள் கடமை என்று உணர்ந்து செயல்படுவோம். பஞ்சபூதங்களே, எங்களை மன்னித்து விடுங்கள். எங்களை காக்க வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் முருகா. சரி, நீங்கள் மட்டுமல்ல, இங்கு உள்ள அனைவருக்கும் இயற்கையின் மகத்துவமும் மனிதர்களின் தவறுகளும் புரிந்திருக்கும். இனியாவது இயற்கையை மாசுபடாமல் காப்பீர்கள் என நம்புகிறேன். செங்குருதி சேயோனே, மங்கோடிய வேலோனே, செவ்வலரி தோளோனே, எங்குடிய காப்போனே, கடம்பாயிடும்பா முருகா, கதிர்வேல் குமரா மருகா, துடிவேல ரச கரசே, வடிவேல ரூபாய் மலர்வாய். மாமழ பெய்திடுமா, மானிலோ ஓங்கிடுமா, புகழி தாங்கிடுமா, ஓங்கிடுமா. மாமழ பெய்திடுமா, மானிலோ ஓங்கிடுமா, புகழி தாங்கிடுமா, ஓங்கிடுமா. இறுதி காட்சி இடம் வீடு. பங்கு பெறுபவர்கள் தாய் மகன். இப்போ புரியுதா மகனே, இயற்கை ஏன் இப்படி மாறியது என்று? ஓ, நன்றாக புரிந்ததம்மா. இயற்கை பேரிடர் வருவதற்கும் வராமல் வாழ்வதற்கும் நம் செயல்பாடுகள் தான் காரணம். அதானே அம்மா? மிகச் சரியாக சொன்னாய். நம் பழந்தமிழர்கள் இயற்கையோடு இயைந்த வாழ்வைத்தான் விரும்பி வாழ்ந்தனர். எனவே நாம் இயற்கையை பாதுகாத்தால் இயற்கை நம்மை பாதுகாக்கும். இயற்கை வளங்களை பாதுகாப்போம், இந்திய தேசத்தை மீட்டெடுப்போம். இயற்கையின் இனிமை இன்புறும் மகிமை, சுகம் தரும் தனிமை, சொர்க்கம் தரும் இயற்கை. இதை பாதுகாக்கும் நம் கை. இயற்கை பாதுகாப்பை வலியுறுத்தி நாடகம் நிகழ்த்திய மாணவர்களுக்கு நன்றி.